பார்க்கலாமா? இந்த படத்துல வர மாதிரி நீ ஒன் சைடாப்பா? லைஃப்ல, ரியல் லைஃப்ல ஒன் சைடா, டபுள் சைடு ஆம்லெட்டா? என்ன நீ? சாச்சா நம்மலாம் ஆல் சைடு. என்னது ஆல் சைடா? என்ன துண்டு பத்திரிக்கை மாதிரி நீங்க லாக்லாம் பண்றோம்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சரி அதெல்லாம் ஒரு நீ சைடு வா. நீ எப்படி வா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படம். ஆமா. நீங்க உங்க லைஃப்ல எப்படி? நீங்க ஒன் சைடா டபுள் சைடா? நீங்க இல்ல அது எந்த சைடுமே இல்லங்க. அவரது ஆல் சைடு, எந்த சைடுமே இல்ல. போய் இதெல்லாம் சொல்லிட்டேன். அண்ணா பொய்யா? இல்ல உண்மைதான், சைடுமே இல்ல. அண்ணா எப்பவுமே வந்து ஒன் சைடுக்கு ஒரு பெரிய மகிமை இருக்குண்ணே. புக்கில் 1000 சைடு இருந்தாலும் முதல்ல ஒன் சைடில் தானே ஆரம்பிக்க முடியும். ஒன் சைடு எத்தனை தடவை தோத்து போனாலும் அசிங்கப்பட மாட்டோம். கரெக்டா? எக்ஸாக்ட்லி. சரி டீச்சர் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆக்சுவலி வந்து டீமில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவங்க அங்கேருந்து ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து சொல்கிறது, நாங்கள் இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் ஃபிலிம் முடிஞ்சிருச்சு. ஸோ வி ஆர் வெயிட்டிங் நெக்ஸ்ட் ஷூட் ஸ்கெடியூல் எப்போன்னு வெயிட் பண்ணுறோம். இப்போயே பாதி படமே கண்ணில் பார்த்த மாதிரி இருக்கா. ஸோ எங்களுக்கு செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணவும் சூப்பராக இருக்கும். உனக்கு எப்படி? உனக்கு அது மாதிரி தானமா? ஐஸ்கிரீமில் மோதிரம் வச்சு கொடுத்தா ஓகேன்னு சொல்லிடுவியா? சொல்லுவேனே. இப்போ வரைக்கும் ஒரு கேன்டீன்ல ஐஸ்கிரீம் இருக்கா? ஓடுறாம்பா ஒரு பையன் ஐஸ்கிரீம் வாங்கிறதுக்கு. சரி டீச்சர் ஒன்று தடவை பார்த்துடலாமா? ஓகே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி பிரதர். பல காதலை நீங்கள் சேர்த்து வைக்கணும். கண்டிப்பாண்ணே. பல காதல் இல்லை, எல்லா காதலையுமே சேர்த்து வச்சிடலாண்ணே. சரி இந்த படத்தில் நீ யூஎஸ் போறியா? அண்ணா நீ யூஎஸ் போறியா இல்லை அதரோட? இந்த படத்தில் நான் வந்து யூஎஸ் போறேன்னு போறியா? ஆமாம். ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் ரொம்ப எக்ஸைட்டடாக நாங்கள் அதுக்கு தான் காத்துட்ருக்கோம். ஹீரோ அங்கே இருக்காருல்ல, அப்போ நானும் அங்கே தான் இருக்கேன்ல. ஸோ கண்டிப்பாக யூஎஸ் போகிற ஒரு போர்ஷன் இருக்கு. ஆமாம், என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே இருக்காருன்னா நானும் அங்கே தானே போவேன். நானும் யூஎஸ் போகிறேன். ஓ அப்போ யாரும் படத்தில் வேலை செய்கிற பற்றி பேச மாட்டீங்க. யூஎஸ் போகிறது இப்போ உங்களுக்கு ஒரு இது. ஒரு காதல் பிரச்சனைனா என்ன யூஎஸ்? நம்ம பசங்க நிலாக்கே போவானுங்க இல்லடா. அப்போ இந்த ஃபங்க்ஷனே யூஎஸ்ல வச்சிருக்கலாம். அங்கே ஒருத்த கூட்டத்தில் சொல்கிறான் நிலா நைட்டு வந்து காலைல போயிருமே, என்ன பண்ணுறது? சரிம்மா ரொம்ப நன்றி. அண்ணா ஓகே வந்ததுக்கு நன்றி. வீடியோ வந்ததுக்கு நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. திருப்பி கூப்பிடும். திருப்பி கொடுங்க. நான் இப்போ இங்கே வெயிட். அடுத்த நம்ம மேடைக்கு யாரை கூப்பிடலாம்? பெரிய ஸ்க்ரீன்லேயும் வந்து பார்த்தோன்னா அவங்க நிறைய நல்ல நல்ல ரோட்களெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களை தான் வந்து நம்ம மேடைக்கு அழைக்க போகிறோம். ஒரு பெரிய கைத்தட்டலோட பிரக்யா அவர்களையும் இன்ஸ்டாகிராம்லே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யாஷாஸ்ரீ அவர். वो हिंदी में बोलो. आपके आप 90s किड है और 2K किड है? 90s किड. वेरी नाइस. ओके எப்படி ஹிந்தில பேசணும் பாத்தீங்களா? சரி 90s கிட்ட இருந்தனா 2K கிட்ட இருந்தா அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் என்ன 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 சொன்னா? அவங்க 90s கிட்ட இருந்தா 2K கிட்ட இருந்தானே அவங்களுக்கு கிட்டே இருந்தாலும் போறலாம். சரி உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி. இதே முரளின்னா யாருன்னு தெரியுமா? என்ன கிட்ட வச்சு பேசுறேன். என்ன பண்ணாரு அவரு? எதனால அவருக்கு அந்த மாதிரி பேர் வந்துச்சு? அது தெரியும், அது தெரியும். அவர் என்ன பண்ணாரு? எதனால அந்த கேரக்டர் வந்து ஃபேமஸ் ஆச்சு? இதேம்னா இதேம். ஓகே இந்த CEO ஆஃப் ஜோனிங் அவுட்டா? எதுக்கு வை தட் நேம்? அடிக்கடி
ஜோன் அவுட் ஆகிடுவீங்களா? ஜோன் அவுட்னா முதல்ல என்ன? ஓஹோ, அண்ணா ஜோன் அவுட் ஆகிறத பற்றி நீங்கள் எதுவும் புரிய கேட்கணும். இங்கே இருக்க எல்லாருமே ஜோன் அவுட் கேஸ் தான். ஓகே. டீசர் எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? செம்மையா இருக்கு. செம்மையாக இருந்ததா? சரி, நீங்கள் எப்படி லைஃப்பில் ஒன் சைடா இல்லை வந்து எந்த சைடு வந்து இல்லை ஸோ ஒன் சைடாக நீங்கள் லவ் பண்ணதே இல்லையா யாரையுமே? ஒரு க்ரஷ் கூட இருந்தது இல்லையா? வந்தது ஸ்கூல் டைம்ல. சொல்லிட்டீங்களா? சொன்னீங்களா அந்த பையன்கிட்ட? இல்ல சொல்லலை ஒன்றும். ஏன்? அப்படியே சொல்ல முடியல. சரி, ஓகே. இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ், ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? Yeah, I mean, I'm really thankful to the entire team. I'm doing Kamal's pair in the movie. And அவங்க ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணுறாங்க, அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். And then our director sir ஆகாஷ், அத்தர்வா எல்லாம் நல்ல டீமோட ஒர்க் பண்ணுறப்போ ஒரு எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஸோ yeah. Okay. How about you? Your experience in the movie? I am very happy that I got this opportunity, and I feel extremely grateful and blessed that I am a part of this project. And I learned a little bit of Tamil, so I will only say one sentence. Yanakka Chennai romba pudikkum. Okay, thank you so much. Thank you. நன்றி. ஆமா, இப்போ அடுத்து நம்ம கூப்பிட போறவங்க வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு 5-6 லாங்குவேஜ் தெரியும். 5-6 லாங்குவேஜ் நடி. Thank you so much. Great. That same scene, last scene, you do in your life, you did in your life. Oh, yeah, I did. Yes. அப்படியா? அப்படியா? One side. Sad, but one side. Why you didn't tell that boy? சும்மா scared. Scared? Don't receive that, no. ஓஹோ, ஒருவேளை அந்த பையன் இல்லை நோ சொல்லிட்டானா ஃபீல் பேட் ஆகுதுனால இது பண்ணிட்டீங்க. How many years back? School time. ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் நடிக்கக்கூடிய இந்த படத்தோடைய டீசரையும் நம்ம அன்றைக்கி வந்து போட்டோம். எப்படி தமிழ் சினிமாவோட வெல்கம் எப்படி இருக்கு? how you feeling that love? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Because the kind of love that I'm receiving is I'm very overwhelmed and I'm very grateful for the love. Thank you so much, and I would like to give my love back again through my films. Thank you. ஓகே, இங்கே இதை யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அண்ட் ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் வெறும் வயசுல வந்து உட்காந்துருக்காங்க. அபவுட் அவர் தமிழ்நாடு பாய்ஸ். நீங்க தமிழ் பசங்க ரொம்ப பிடிக்கணும். Because they take me as their own, and I really love the kind of warmth and love they're giving me. They take me in a very positive way. So thank you so much for the love, and your all love is here towards me. Sure. Thank you. ஓகே, இங்கேயும் நிறைய இந்திய முரளிகள் இருக்காங்க. ஓகேவா? இதை யூடியூப். Okay, I know one Tamil song. Ah. I'll sing. ரெடி? சுந்தரி பயமுட்டாதீங்கப்பா. ரெடி? 1 2 3 4. சுந்தரி கண்ணாடி செய்து சொல்லடி என்னாடலத்தை இது என்னையே தந்தை உனக்காக ஜன்மமே கொண்டே அதற்காக நான் சேர்ந்து நம் ஜீவனே
ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வீடு வந்து பார்த்தீங்கன்னா Thank you. I would also like to say one more thing. Thank you so much, Akash, our director and the producer of our film, for giving me this opportunity. This is my first Tamil film that I shot for, and I'm very, very excited for the film to come out and you all to give us the love. Thank you so much. தேங்க்யூ. என்ன பாட்டு? எனக்கு தமிழ் தெரியாது பண்ணிட்டாங்க. ஓகே ஜோனிதா, your first movie is this? First movie. Okay, how was the experience? எல்லாருக்கும் வணக்கம். Chennai, St. Joseph's. First of all, wow, there's so many people I couldn't see from there. I have not shot yet, but I'm very, very excited. This is my first time acting. Thanks to all of your love, everybody who has asked me to start acting. Here it is, and thank you to Akash for being patient and including me in such a crazy, amazing project. The teaser looks insane. Everybody's looking amazing. So I'm very, very excited. Okay, so in your Instagram comments, a lot of people told you, no, why you are not acting, why because of that you came for acting, or you like acting? No, I've done a little bit here and there, but no films. So I enjoy it. Okay. Yeah. Okay. But also it's the comments. Okay, what about your director, Akash? I've yet to work with him, but from what I'm seeing, I mean, he's incredible, and I think it'll be good. It's a very special role, and I can't say much about it, but it'll be good. Yeah. Okay. So this Idayam Murali, the one side, you know that why that Idayam Murali name has come now. That person will love. He will never tell his love out. One side. Like that way you also, you have experienced it. No? Yes? Yes. Many one side. Okay. So Jonita, நம்ம பசங்களுக்காக ஒரு பாடல் ஒன்று பாடணும். Okay, I'll sing a song that I've done a cover of. ஆமா. It's an older song and it's a classic. But St. Joseph, will you sing with me? You sound amazing. That boy, no, madam. That கோடு போட்ட சட்டை. Fully watching you only. Okay. What about Idayam Murali? One-sided love. Yeah. What about means? What about the film? The teaser or one-sided love in general? The movie. The movie. I think it looks great. I think it has a lot of things happening, and there's a lot of comedy also. So I'm excited to see how it unfolds. I'm only nervous because I've sung in Tamil so much, but now I have to speak also in Tamil. So I need everybody's help and everybody's blessings for that. தொடர்ந்து நடிங்க, தொடர்ந்து பாடுங்க, எங்களை என்டர்டெயின் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Thank you. Thank you. ஸோ மீண்டும் ஜோனிகா உங்களுக்கு பெரிய கைத்தறல் கொடுக்கலாம். தேங்க்யூ. Thank you so much, guys. Thank you.
அவங்க இப்போ ஒரு ஸ்டாரோட டயலாக் வந்து பார்த்தோன்னா எடுத்து நம்ம வந்து அந்த டப் மேட்ச் மாதிரிலாம் பண்ணுவோம். பார்த்தோன்னா எல்லா ஸ்டாரும் இவங்கள தேடி வராங்க. இவங்க ப்ரொமோஷன் பண்ணால் தான் பணம் ஓடுது, பொருள் விற்குதுன்ட்டு. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் நிஹாரிகா ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். நிகாரிகா ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அவங்களுடைய முதல் தமிழ் ப்ராஜெக்ட். வணக்கம் சென்னை. நானும் செயின்ட் ஜோசப்ஸில் தான் படித்தேன், ஆனால் பெங்களூரில். நானும் இப்படி தான் கற்றுனேன். ஸோ இட்ஸ் ரியலி நைஸ் டு ஹியர் சம்மன் எல்ஸ் ஸ்க்ரீம் அண்ட் நாட் மீ திஸ் டைம். தேங்க் யூ. ஓ, யூ டூ a great job by the way. Not ஹலோ, நீ கேட்க மாட்டேங்கிறீங்க என்ன பேசுறீங்கன்ட்டு. ஓகே, நல்லா நல்லா பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ராஜெக்ட் இல்லையா அது? தமிழ் படம். ஓகே, எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு? I feel like you should ask Akash sir how his experience working with me was. How sir, am I good? Good. Camera, yeah, sir, record him. டேரக்டர் மிரட்டுறீங்க. இல்ல மிரட்டல, I'm saying you should ask him how I did. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு செகண்டுக்கு உங்க மூஞ்சில 4 ரியாக்ஷன் வரும். அதுல எதை கட் பண்ணி அவர் போடுவாரு. சரி, ஓகே, வெரி நைஸ். தொடர்ந்து நீங்க வந்து பார்த்தா நிறைய படங்கள் பண்ணணும். வாட் அபவுட் டீசர் எப்படி இருக்கு? question நான் கேட்கணும். How was the teaser guys? நல்லா இருந்துச்சா? சும்மா எல்லாத்துக்கும் ஓன் கேட்டீங்க. என்ன பிடிச்சிருக்கு டீசர்ல? அம்மா, the Tamil voice very soft heart, okay. If you threaten பண்ணீங்கன்னா பயந்துருவாங்க பசங்க. This wasn't threatening. This is love language. நம்ம தமிழ் பொண்ணுங்க இருக்குல்ல, எதுக்கும் பயப்படாது. நான் பிறந்தது சென்னை தான் சார். ஸோ எனக்கு தெரியும் தமிழ் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு. ஓகே, ஸோ உங்களை மேக்ஸிமம் உங்களோட இன்ஸ்டாகிராமில் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கெல்லாம் நிறைய காமெடி தான் நீங்கள் பண்ணுவீங்க. இதில் உங்களோட ரோல் எப்படி சீரியஸ் ரோலா காமெடி ரோலா? This is a film about friendship. Okay. We explore love, friendship, heartbreaks. எல்லாத்துமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். என்ன ரோல்னா நீங்க பார்த்து சொல்லுங்க. நான் எல்லாம் இப்பவே சொல்லிட்டேன். நான் ஃபாலோ பண்றேன். நான் பார்த்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகேவா? சரி. உங்க லைஃப்ல வந்து பார்த்தா நீங்க இதே முரளியா இருந்திருக்கீங்களா? ஒன் சைடு லவ் பண்ணிருக்கீங்களா? I wish no side love in my life. No side. On the side இல்ல, in the side. You are not going to marry at all. I want to. There's just nobody to marry yet. Lot of vacancy area is here. Tamil boys. Tamil. Don't break their heart, okay? சரி. Okay. நம்ம பசங்க பொண்ணுங்க நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? வேலண்டைன்ஸ் டேக்கா? சும்மா வீட்ல உட்காருங்கடா. என்ன வேலண்டைன்ஸ் டே? காலேஜ்ல தான் இருக்கீங்க. Just study. இந்த ஏஜ்லயே லவ் இல்ல. கப்பிள் போட்டோ எல்லாம் போட்டீங்கன்னா உங்க அம்மா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன். So just sit at home and study. Just order one mutton biryaniya. Eat and sleep. அதானே? ஓகே. உங்களுடைய டீம் எப்படி? உங்களுடைய இதே முரளி டீம், அந்த டீமை பற்றி சொல்லுங்க. I think they're extremely lovely to work with. I have so much fun working with them. Be it Dharma, Tavan, Kaidu, Preeti. I really enjoy working with them. They're the sweetest. Akash sir tolerates all of us, so it's really great. Our DOP Manoj Paramhamsa also is extremely talented. Okay, about your pair, Mr. Taman Garu. Huh? Mr. Taman only is your pair, இல்லை? அவர் தானே உங்க கூட, அவர் தானே உங்க ஜோடி படத்துல? நீங்க நாங்க பார்த்து நான் பார்த்தேன். அதே क्वेश्चन எதுக்கு கேக்குறீங்க? அதை நான் கேட்கல. அவரு கூட நடிச்சீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? அவரை பத்தி ஏன்னா அவர் வந்து ஊட்டி வளர்ப்பாரு. அதை கேட்குறேன். తమన్ గారు చించేశారండి. బాయ్స్ తర్వాత ఇంకా ఈ సినిమా కదా నెక్స్ట్ తెలుగులో சொல்றேன். எதுக்குன்னா எங்கள் தெலுங்கு மேஜர் ஃபாலோயிங் இருக்கு இல்லையா? இஸ் லவ்லி. நான்
is a scene where I'm crying and I just want to say நான் அழுந்துட்டே இருக்கேன், தமன் சார் சிரிச்சுட்டே இருக்காங்க. That you can't see because the close-up is on me. I'm crying and he's laughing. I just want to say that was peak acting. ஓகே, தமனை பற்றி ஓகே. ஏதாவது சாப்பிட கொடுத்தாரா அவரு? பன்னு பிஸ்கெட்டு நிறைய வச்சிருப்பாரு கேரளாவில். நான் என்ன நாயா சார்? அவர் உங்களுக்கு கொடுத்தாரா, சாப்பிட கொடுத்தாரா? அவர் எதுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க? இப்போ இந்த பொண்ணுகிட்ட பேசி நான் பைத்தியம் ஆயிடுப்பேன். அப்படி இல்லைங்க, அவர் நிறைய சாப்பிட்ற ஐட்டம் வச்சிருப்பாரு அவர் கூடவே, ஒரு பேக் ஃபுல்லா. இது பாடி ஷேமிங். பாடி ஷேமிங்கா? ஏமா நானும் ஒரு சூப்பர் சிங்கர்ல ஒர்க் பண்ணோமா, ஒரு கூடாரம் போட்டு அப்படியே நிறைய சாப்பிட்ற ஐட்டம் இருக்கும். அது மாதிரி நீங்க டென்ட் போடலையா? போட்டாலும் இவங்க பரவாயில்ல நினைக்கிறேன் டென்ட்டுக்கு. ஓஹோ, எல்லாம் சாப்பிட்டு நீங்க வந்து பார்த்தா இல்லைன்றீங்க. அரே அரே what did I eat? அது நாங்கள் எங்கள் 2 பேருக்குள்ள பேசிக்கோம். ஓகே, ரொம்ப நன்றி. தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணுங்க. ஓகே, நிகாரிக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ. இங்கே மானிட்டர்ஸ் கொடுங்க. இங்கே நாங்கள் பேசுறது மானிட்டர்ஸ் கொடுங்க. யாருப்பா? மீன் டெம்ப்ளேட்டுக்காகவே பிறந்தவர்கள் 2 பேர் மேலே கூப்பிடலாம். Let's welcome Sudhakar and Dravid on the stage, please. அனைவருக்கும் வணக்கம். செம்ம எனர்ஜியாக இருக்குது. இல்லை நாம வந்து அந்த எனர்ஜிலாம் குறையவே இல்லை. எப்படி எங்கே வச்சுருக்கீங்க இந்த எனர்ஜிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. செம்ம எனர்ஜியாக இருக்குது. ஒரு பதட்டமாக இருக்குல்ல? அப்படியே ஏது தன்னெல்லாம் அப்படி கிண்டு ஆறு. சரி, சொல்லுங்க, இந்த படத்துல இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன? த ஒன் சைட். படத்தை பற்றியும் கேட்குறேன், அந்த கேரக்டரை பற்றியும் கேட்குறேன். இல்லை, ஒன் சைடு வந்து அது எல்லாருக்குமே வந்துட்டு போகிற சைடு. ஒன் சைடு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல ஒன் சைடாக இருக்கும், அப்புறம் டக்குனா சொல்லுவாங்க, அது சில பேர் ஃபெயிலியராக போகும், சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே இடத்துல கொண்டு போகிறவங்க இருப்பாங்க. அதனால் அந்த ஒன் சைடு ஃபீல் வந்து அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான அது என்னன்னா பல சைடுல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட் லவ்னா வந்து பாப்பா தூரமாக அந்த பொண்ணு அங்கே நிற்கும், இங்கேருந்து முறைச்சி அப்படியே குடுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போயிடும், எனக்கு கிளாஸுக்கு போயிடும். கடைசி வரைக்கும் நான் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அதான், காலேஜ் படிக்கும்போது அதான், தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க, அப்படியே கிளாஸுக்கு போயிடுவாங்க. போய் சொல்கிறாங்க அது எல்லாருக்கிட்டையும் பேசலாம். லவ் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, தப்பாக கண்ணே ஆயிருமோ, இல்லைன்றாங்கன்னா இன்னையோட முடிஞ்சு போயிருக்காங்க ஒரு பயத்திலே வந்து சரி உடனே சொல்லுவோம், என்ன இங்கே தானே இருக்காங்கிற மாதிரி. அதனால் சரி, நல்ல ஃபீல். ஓகே, இந்த படத்தில் என்ன மாதிரியான இப்போ காமெடியான கேரக்டர் தான்? ஆமாம். ஆனால் எப்படி நீங்கள் என்ன காலேஜ் பசங்களா இல்லை வந்து ஹீரோட ஃப்ரெண்டா? ஆமாம், ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பாக. ஓகே, அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். ஏதோ சீக்ரெட் இல்லை நல்லாவே சொல்லலாம். ஓகே, ஏதோ ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பற்றி சில வார்த்தைகள், உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கோம்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி இது பண்ணுவாங்க. நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வரணும், ஓகே இதை பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் அது மாதிரி கொடுக்கறனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படியும் நடக்கும், 2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, அப்படியே பேசி 3 சீனாக மாற்றி கொண்டு போய். சரி, ஓகே, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன்,
உங்களோட மீம் டயலாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்னவென்றால், நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு. அப்ப என்ன டயலாக்? ப்ரொப்போஸ் பண்ண பொண்ணு அண்ணன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்ணுங்க அப்படியா? டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணிடுவோம்னு கேட்குறானே. சீனாவே பண்ணிடுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஓகே, நானும் இந்த வழியே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நான் பார்த்தேன், நீங்கள் 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க? எதுக்கு 4 தடவை இந்த பக்கம் போயிட்டு வரீங்க? அது சும்மா அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க. ஐயோ, ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை சொல்லாம அந்த நாள். ஐயோ அண்ணா, ஐயோ நான் உங்களை அண்ணா மாதிரி நினைக்கிறேன். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, நீங்கள் எப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. புரிஞ்சு போச்சு. உங்க அப்பாவோ அண்ணனோ அங்கே நிற்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். கரெக்டா? அண்ணா உங்கள் அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. பெரியப்பாவா? ஆமாண்ணா, உங்கள் அம்மா எனக்கு பெரியம்மா மாதிரிண்ணா. கொய்யால என்னடா அது? ஐயோ. ஓகே, சரி, உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? என்டையர் டீமுக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் பதறதுண்ணா, ஒரு நிமிஷம். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதவா ப்ரோ, கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அப்படி ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி தட்டி கொடுத்து தூக்கிட்டு வந்தீங்க. ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகேஸ் எனக்கு. ஏன்னா நான் என்ன பண்ணுறோம்னு எங்களுக்கு தெரியாது. ஸ்க்ரீனில் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனாருண்ணே. அண்ணா அந்த டென்ட்டு மேட்ரு உண்மைதான். டென்ட்டு மேட்ரு உண்மைதான். தமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறையா சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, என்னோட தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேடா. இப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியே காப்பி பேஸ்ட்ருக்கேன். காப்பி பேஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வா கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் சொல்லும்போது வந்து ஏதாவது டைலாக்ஸ் சொல்லும்போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி இது எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் இன்னும் முடிக்காதீங்க, அந்த ஷூட்டை வருஷமெல்லாம் வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்கன்னு சொன்னாங்க. டெய்லி வைங்கன்றாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ டிராவிட். தேங்க்யூ ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌடுக்கு ஒரு தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எஸ், மெலடியாக இருந்தாலும் சரி, மாஸாக இருந்தாலும் சரி, இவர் எழுதினாலே ஹிட்டு தான். லிரிசிஸ்ட் விவேக் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அமுதே தமிழே அன்பின் மொழியே, உயிரே உணர்வே உதிரத் துளியே, என்னை அணைத்த அன்னை மடியே, உன்னை வணங்கி தொடங்குகிறேன் தமிழே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காலேஜ்க்கே வந்த மாதிரி திரும்ப படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணிட்டீங்க எல்லோரும். ரொம்ப தேங்க்ஸ். வீட்டுக்கு கிளம்பி போகிற நேரத்தில் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தால் எப்படி உங்களுக்கு கடுப்பாகும் எனக்கு தெரியும். இந்த டீம் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக் டீம். ஆகாஷ் வந்து நான் பார்த்ததில் ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன்ஸ். அவ்வளோ அழகான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட. புதுசாக ஒர்க் பண்ண மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்பம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவரும் தமன் பிரதரும் சேர்ந்து. அண்ட் தமன் பிரதருக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவர் எனக்கு மேசிவ் சாங்ஸ் எப்போவுமே கொடுத்துருக்காரு. மாலை டம் டம்மும் சரி, அண்ட் தீ தளபதி பாட்டும் சரி, ரஞ்சிதமே, அந்த மாதிரி ஃபேண்டாஸ்டிக் சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு எப்போவுமே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட்
எத்தனை பேர் ராஜா சார் ஃபேன்ஸ்? பஸ்ஸில் ராஜா சார் பாட்டு கேட்காதவங்க இருக்கவே முடியாது. அப்படி இருக்கிற எல்லாருக்குமே சாரை, முரளி சாரை பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அவர் எல்லாருமே முரளி சார் ரசிச்சிருப்பாங்க. ஸோ அதர்வா சாரோட ஒர்க் பண்ணுறதை நான் ரொம்ப பெரிய பெருமையாக பார்க்குறேன். அவர் பல படங்கள் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அகைன் 8வது ஃபிலிமில் ஜாயின் பண்ணுறேன். இங்கே ஃபேண்டாஸ்டிக் டேலண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே, மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் பிரதருக்கு. நன்றி. அண்ட் இது ரொம்ப ஸ்பெஷல் டே எனக்கு. உங்களோட இங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அதே டைமில் ரெட்ரோ படத்துலேருந்து கண்ணாடி பூவே ரிலீஸ் ஆகிருக்கு. அதுக்கும் சரி, இந்த ஸ்பெஷல் சாங் இதயான ஒரு சாங் இந்த டீச்சர்லேயே வந்திருக்கு. இது ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது. எனக்கு ரொம்ப ஹாப்பி. உங்கள் கண்டினியூஸாக உங்கள் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ. வெல்கம் பிரீத்தி முகுந்தன் onto the stage, please. நீங்கள் டான்ஸ் ஆடின சாங்கையே படம் மாதிரி லூப்பில் போட்டு பார்ப்பானுங்க பசங்க. படம் நடிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போகிறானுங்கன்னு தெரியல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். Hi everyone. Thank you so much for all the love. நீங்கள் நான் கத்தும் போது எனக்கு லைட்டாக கூஸ் பம்ப்ஸ் வருது. தேங்க்யூ. சரி, நான் கூட டீசரில் பார்த்தேன், நீங்கள் ஏதோ நிலாவில் இருக்கிறீங்க. ராக்கெட்டில் போயிட்டீங்களா? படம் பாருங்க தெரியும். இப்படிலாம் வந்து ஒருத்தவங்களை அது வேற எட்டி வேற பார்த்து நிற்கிறீங்க. ஆமாம், ஒரு லேடி போய் மாட்டினாங்களா? அது மாதிரி நீங்கள் போயிட்டீங்களா ராக்கெட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க? அதான் கதை, அதான் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் கேட்போம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணிடுவீங்க. நான் ஏதோ ஆல்ரெடி போகிறேன். சரி, இந்த படத்தில் பிரீத்தி என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? நல்ல பிள்ளையா, நாட்டியா? Firstly, all of you have to excuse me. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? தொண்டையெல்லாம் கட்டியிருக்கு. ஐயோ, ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர். ஐயோ, But it's okay. I wanted to be here. My character is, I think இந்த மூவியோட கதையே வந்து நம்ம ஸ்கூல், காலேஜ், ஏர்லி 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். There are sweet emotions, some bitter emotions. இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி சும்மா ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஐம் ஷுர் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே யூ வுட் ஹவ் ஹேட் அ குட் லாஃப் அண்ட் யூ ஃபீல் குட். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் லைக் தட். அண்ட் the team is also very young and passionate. So that's great for me. I'm very happy to be here. சரி, ஓகே. படம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் டீம்லேயே நீங்கள் யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். போயிட்டு இருக்குல்ல, அப்போ வீட்டுக்கு போனோடனே ஐயோ ஒன்று கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கலாமே ஷூட்டிங்கில் அப்படின்னா உங்களை யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறையா பண்ணிருப்பீங்க? இப்போ தமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அழுவோம், அப்படியே ஐயோ அடுத்த வாரம் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மையை சொல்லணும்னா நாங்கள் எல்லோரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். Okay. வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து, படமுமே அப்படிதான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு, ஸோ எல்லாரோடையுமே நான் ஈக்குவலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸை இந்த படத்தில் பார்க்கலாமா? எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு தெரியல. டான்ஸ் இருக்கா? இருந்தால் நல்லா தான் இருக்கும். இங்கே இல்லை, படத்தில் இருக்கா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்னாச்சு விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க? இல்லை, ஒரு ஷூட் பண்ணும் போது விரல் உடஞ்சிருச்சு. விரல் உடஞ்சிச்சா? நாமா ஜுரத்தில் வர கட்டு போட்டுன்னு வர இவ்வளோலாம் டெடிகேஷனாக இருக்காதம்மா. சரி, ஓகே. பசங்களுக்கெல்லாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்கள் போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. தேங்க்யூ guys for all your love you all. தேங்க்யூ. யாருதே கேளுங்க கேள்வியெல்லாம். ஓகே, 25 வருஷம் சார் ஆல்ரெடி நடுங்கிறார். டோலோ 650 போட்டு தான் ஏறி இருக்கார். அவர் அப்பயே அங்கேயே சொல்லிட்டு தம்பி
நான் மேலெலாம் வரமாட்டாங்க. ஏங்க நீங்கள் டேரக்டருக்கு நீங்கள் வந்து எதாவது பேசணுங்க. நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் நல்லா மேலே மேலே வரணும். ஓகே, 22 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு நடிப்போன்னு வந்தீங்களா, இல்லை வந்து போர் அடிக்குதுன்னு வந்தீங்களா, இல்லை டேய் வந்துட்டா அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இல்லை, இவர் பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டார். ஏதோ ஒரு பண்ணிட்டார், பேஜார் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ளே ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸான ஒரு நீங்கள் இருங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம். அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடி ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் த ஹோல் ஃபிலிம். ஓகே ஆகாஷ் ப்ரோ, தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பெரிய ப்ராஜெக்டை ப்ரொடியூஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த சைடு டைரக்ஷனு என்ன எப்போ தான் வீட்டுக்கெலாம் போகிறீங்களா? படம் எப்பயோ எடுத்துட்டோம், அதனால் இல்லை. சரி, ஓகே. ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? இந்த படம் அவங்களுக்கு தான் டெடிகேட் பண்ணுறேன். ஒன் சைடில் உள்ள இங்கே ஒன் சைடு முரளி, ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எது டஃப்பு? ப்ரொடியூஸ் பண்ணுறது டஃப்பா, டைரக்ட் பண்ணுறது டஃப்பா? ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டஃப்பு. உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு சரி. லேட்டஸ்ட்டாக எந்த மாஸ் பிஜிஎம் வந்தாலும் கீழே உங்கள் பேர் இருக்கும். இந்த படத்தில் ஏதாவது மாஸ் பிஜிஎம் இல்லை வந்து நெஞ்சை உருக்கிற மாதிரி பிஜிஎம் ஏதாவது இருக்கா? இல்லை, பயங்கர ஸ்கிரிப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஈரமுக்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக இஸ் ரிட்டன் ஹோல் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இப்போ இந்த சாங் இல்லை, வி கோயிங் டு ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ, ஃபுல் சாங் இன் 2-3 days. ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு அடுத்த பாட்டும் பயங்கரமாக இருக்குமா, அவரே சொல்கிறேன். ஓகே, ஏதாவது இப்போ ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட்னு உயிர் எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம், அதுவும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த அப்டேட்டுன்னும் போது என்ன பண்ணுறீங்க நீங்கள்? தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்க, விட வேண்டியது தான். ஓகே ஓகே, படத்தை பற்றி ஒன் சைடு முரளியை பற்றி ஒரு வரிகள். சார் நீங்கள் டைரக்டர் சார், நான் ஏங்க சொல்லணும்? நடிக்கிறீங்க. நான் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருந்தேன். இந்த 22 வருஷமும் நடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன சார் என்ன கேட்டிங்களா? சரி, நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள். அவர் டைரக்டருக்கு பேசிட்டோம், ஒரு படம் பற்றி அவர் தான் பேசணும். நடிக்கிறா நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள்? சரி சொல்லுங்கள். படத்தை பற்றியா சார்? ஆமாம். இல்லைங்க, எப்படி இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் இங்கே வந்தோன்ற ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு லைக் இதயம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஸ்கிரிப்ட் தான் எனக்கு. ஸோ ஆசைப்பட்டு காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கு, பார்ப்போம். நான் பேச மாட்டேன், என் படம் தான் பேசும் என்கிறார். ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அவ்வளோதான். Stage, please. உங்கள் எல்லாரையும் இந்த தருணத்தில் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பட் பிஃபோர் வி பிகின், லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபென்ட் இன் தி ரூம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்கள் எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமா? கரெக்டாக பதில் சொல்லுவீங்களா? வித் த பெர்மிஷன் ஆஃப் த ஃபேக்கல்டி, நீங்கள் எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? சத்தம் கேட்கல. எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்க? கை தூக்குவாங்க, காலை மட்டும் கை தூக்குங்க. எத்தனை பேர் லவ் பண்ணுறீங்களோ கை தூக்குங்க. கம்மியாக இருக்கு. அது வீடியோ எடுங்க. அது ஒரு 2-3 பேர் இருக்காங்க பாருங்க. அப்படியே அவங்க டிபார்ட்மெண்ட் சாருக்கு அனுப்புங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்குறேன். இங்கே எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்ணுறீங்க? மெஜாரிட்டி அதுதான் அதிகமாக இருக்கு போல. பட் உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைடு லவ்வை விட ஒன் சைடு லவ்வில் இருக்கிற அந்த சந்தோஷம் ஆகட்டும், துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது.
அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினச்சோம். இதே முரளிங்கிறது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்தில் வந்து எனக்குள்ள ஒரு இதே முரளி இருக்கான், ஒரு ஒன் சைட் லவ் பண்ணுற ஒரு இதே முரளி இருக்கான். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இதே முரளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தில் சொல்கிற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊர் ஆச்சுன்னா, நம்ம ஊரில் வந்துட்டு ஒரு அங்கீகாரம் ஒன் சைட் லவ்க்குன்னா அது இதே முரளி தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் மூவி டு ஆல் த ஒன் சைட் லவர்ஸ் அவுட் ஹியர். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் டீமோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது, நானும் உங்கள் நேபர் தான், பக்கத்து காலேஜில் தான் படித்தேன், சத்யபாமா. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸு உங்கள் இமோஷன்ஸ் எல்லாமே டப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்கள் கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாள் இங்கே தானே இருக்கு, எங்கே போ இங்கே தான் இருக்கீங்க, படம் ஏன் வந்து பார்த்தா பொறுமையாக பார்த்து பண்ணுறீங்கன்னு கேட்குறான். ஏன்னா பேக்கரி டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு படம் தானே பொறுமையாக பண்ணுவோமே. படம் தானே பொறுமையாக பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்கண்ணா, சும்மா நொய்யின்னு. ஓகே, தட்ஸ் அ பிளெஸிங். அது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டரில் அந்த டைட்டிலாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படின்னும் போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவ்வோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, அது நான் நம்பலை. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது pretty much the same தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதராக நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் அன் இமோஷன் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஓகே, ஸோ டேரக்டராக தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைமில் மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை. பட் சைன் பண்ணியிருந்தோம், பட் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, சடனாக பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுறாரு, ப்ரொடியூஸும் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ். ஓகே, ரியல் லைஃப்பில் இதே முரளியாக வந்து பிஸியாக இருந்த டைம் எப்போ? காலேஜா ஸ்கூல் டைமா? நீங்கள் இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட தான் இதே முரளி ஃபீலோட வந்தேன். அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் தானே. தினம் ஓகே, லவ்வுக்கு என்னங்க டைம் கேம் எல்லாம் அதான் வருவாங்க. ஓகே, அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகனுக்கு எப்போவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப சந்தோஷம். மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ கிரேட் இயர். அதை தாண்டி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற தருணம் இருக்குது இல்லைங்களா, இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் பூரா உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வாக மாறலாம், இல்லை லவ்வாகவும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம், இல்லை மேரேஜாகவும் முடிக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்றாதீங்க, என்ஜாய் பண்ணுங்கள், நிறைய லவ் பண்ணுங்கள். அண்ட் ஐ விஷ் யூ கைஸ் அ வெரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. முக்கியமாக இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோர் சார் வந்துட்டு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர். ஸோ அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர். பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. யூ கேஸ் அ வார்ம் அண்ட் யூ கேஸ் அமேசிங். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
ஓகே, உங்களுடைய ஃபேன்ஸுக்கு இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும்? நான் பொதுவாக வந்துட்டு எங்கன்னா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நமக்குள்ளே இருக்கிற இதே முரளி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுறேன் இந்த படத்தை. ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ். அண்ட் மீண்டும் உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் ஆதரவா அவர்களுக்கு. அண்ட் திருப்ப அந்த டீசரை பார்க்க போகிறோம், பார்த்துடலாம்.